வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெறும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் புதுவையில் வாழும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மாதாந்திர உதவித்தொகை பெறும் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 65 வயதுக்கு மேற்பட்ட உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட தென்றல் நகர் பகுதியில் பழுதடைந்துள்ள சிமெண்ட் ஸ்லாப்புகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் மெயின் ரோடு பகுதியில் சிமெண்ட் ஸ்லாப்புகள் பழுதடைந்துள்ள நிலையில் அதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் ஆய்வு செய்தார். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு பழுதடைந்துள்ள சிமெண்ட் ஸ்லாப்புகளை உடனடியாக சீரமைக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஆய்வின் போது தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், அப்பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இன்டெலிடாட்ஸ் முன் மழலையர் பள்ளியை புதுவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 4வது நகர் விரிவாக்கம் பகுதியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள இன்டெலிடாட்ஸ் முன் மழலையர் பள்ளி துவக்க விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியின் போது பள்ளி நிறுவனர்கள் அருள் ஆனந்தன் மற்றும் விஜயா மற்றும் பள்ளி ஊழியர்கள், மாணவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 47 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 67 விரிவுரையாளர்கள் பதவிக்கு 42 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களில் புதுச்சேரியில் 28 நபர்களுக்கும், காரைக்காலில் 3 நபர்களுக்கும், மாகியில் 9 நபர்களுக்கும் மற்றும் ஏனாமில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு இன்று பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணைகளை வழங்கி வாழ்த்தினார். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் யுகேஜி படிக்கும் 5 வயது மாணவன் அன்வித் 60 பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த ஜெகன் பவித்ரா தம்பதியின் 5 வயது மகன் அன்வித். இவர் முலகுளத்தில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். இவர் பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் ஒப்புவித்து உலக சாதனை முயற்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவன் அன்வித் 60 பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார். பின்னர் உலக சாதனை படைத்த மாணவனை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம்,
உழற்கரை நகராட்சி ஆணை சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாணவனுக்கு பொன்னாடி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். தட்டாஞ்சாவடி அரசு துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் தொடங்கி வைத்தார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 150க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் செய்து பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு கண்காட்சியில் இடம்பெற்றது. நடுவர்களாக சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பிரியா, ஐஸ்வர்யா ஆகியோர் கொண்ட குழுவினர் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடங்கிய தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். கர்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் புதுச்சேரி சார்பில் 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. நேற்று தொடங்கி 2 நாள் நடைபெறும் இந்த போட்டியில் ஹரியானா, சிக்கிம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 22 மாநிலங்களை சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். கர்லிங் பெடரேஷன் சங்க பொதுச் செயலாளர் வினோத், தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலாளர் சரத் சவுகான் கர்லிங் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார். புதுவையில் இலவச அரிசியை பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்க அரசு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தீபாவளிக்குள் நியாய விலைக்கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். குறிப்பிட்ட காலத்துக்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பொதுமக்களுக்கு இலவச அரிசி 20 கிலோ, பருப்பு 1 கிலோ என மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க ரூபாய் 250 கோடி ஒதுக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இலவச அரிசி விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இலவச அரிசியை பைகளில் அடைத்து பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கவும், புதுவை அரசு சார்பு நிறுவனம் மூலம் பருப்பு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீபாவளிக்குள் புதுவையில் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும் நியாய விலைக்கடைகளை திறக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் நவராத்திரி துவக்க விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது. நவராத்திரி குழுவின் முதல் நாளையொட்டி மகா கணபதி சிறப்பு ஓமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து துர்க்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நவராத்திரி முதல் நாள் பூஜையொட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதல் நாள் துவங்கி 9 நாட்கள் சிறப்பு பூஜைகளும் ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேல் தலைமையில் கோவில் அறங்காவலர் குழுவினர், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலர் செய்திருந்தனர். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரையை ரூபாய் 1.05 கோடி செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. மரத்திலான தரைத்தளம் மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்திலான தரை தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் உட்பட விளையாட்டு வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிட நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு கால தாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதிதிராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை 45,000 சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை நிறைவு செய்வதற்கு 2025 மார்ச் வரையில் மத்திய அரசு கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும், குபேர் அங்காடி சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 82 பணிகள் ரூபாய் 620 கோடியில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது. ஆனால் ரூபாய் 112.65 கோடியில் 53 பணிகளே கடந்த 2 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு நடைபெற்றன. மேலும் 29 பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிறைவடையும் நிலுவையில் உள்ள பணிகளில் புதுச்சேரி பேருந்து நிலையம் ரூபாய் 45 கோடியிலான குமரகுருபள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு, ரூபாய் 19 கோடியில் சினையாபுரம் குடியிருப்பு, ரூபாய் 12 கோடியில் அண்ணாதிடல் மைதானம் மற்றும் கடைகள், ரூபாய் 28 கோடியில் பெரிய வாய்க்கால் சீரமைப்பு, ரூபாய் 99 கோடியில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அடங்கும். இதனிடையே பொலிவுறு நகர திட்ட பணிகள் 2024ஆம் ஆண்டுக்குள் நிறைவடைய வேண்டுமென நிபந்தனையை மத்திய அரசு விதித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான பணிகள் நிறைவு பெறாததால் தொடங்கப்பட்ட பணிகளை தவிர குபேர் அங்காடி சீரமைப்பு, மரப்பாலம் சந்திப்பு பாலம் உள்ளிட்ட பல திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது மத்திய அரசு 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையில் பொலிவுறு நகர திட்ட பணிகளை முடிக்க அவகாசம் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி குபேர் அங்காடி சீரமைப்பு மற்றும் பழைய சிறைச்சாலை வளாகத்தில் அடுக்குமாடி அங்காடி கட்டும் திட்டம் உள்ளிட்ட பணிகள் செயல்படுத்த பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உல்லாச திருமணம் எனும் பிரெஞ்சு நாவலை தமிழில் மொழிபெயர்த்து புதுவை பிரெஞ்சு பேராசிரியர் சுப்பராய நாயக்கருக்கு விருது வழங்கப்பட்டது. காந்தி ஜெயந்தி மற்றும் அருட்பிரகாச வள்ளலார் 57ஆம் ஆண்டு விழா சென்னையில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. அருட் செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் சார்பில் 10 மொழிபெயர்ப்பு நூல்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் தகர் பென் ஜெலூன் எழுத்தாளர் எழுதிய உல்லாச திருமணம் எனும் பிரெஞ்சு நாவலை எளிய நடையில் தமிழ் மொழிபெயர்த்த புதுச்சேரி பிரெஞ்சு ஆசிரியர் வெங்கட சுப்பராய நாயக்கருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி மகாலிங்கம் மாணிக்கம், ஹரிஹர சுதன், சிற்பி பாலசுப்பிரமணியன், அவை அருள், பேராசிரியர் யா மணிகண்டன் மற்றும் பேராசிரியர் பழனி கிருஷ்ணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் தேச தலைவர்களின் பெயர் பலகையினை அமைச்சர் சரவணன்குமார் திறந்து வைத்தார்.
ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எவ்வித பெயருமின்றி இருந்து வந்த நிலையில் அமைச்சர் சரவணன்குமார் முயற்சியில் தேசிய தலைவர்களின் பெயர் சூட்டி அதன் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இதில் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி, துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளி, சேந்தநத்தம் பகுதியில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி, அரசூரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் புனித பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது. இதன் 70 வயது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பேராயரின் பதிலி கல்வித்துறை பீட்டர் ராஜேந்திரன் கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கோயில் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சேவியர் கிளாடிஸ், அருள் திரு சௌரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. இதனை சென்னை மயிலை உறைமறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர்பவனை துவக்கி வைக்கிறார். இதில் அனைத்து பங்கு இறைமார்கள் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி கட்டடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏஐடியுசி கட்டடக்கலை தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பாகோவில் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் சங்க தலைவர் விஸ்வநாதன், பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், பொருளாளர் கந்தன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சங்க துணைத் தலைவர்கள் ஞானவேல், பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், ராமு, அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 6000 வழங்கிட கோரியும், நலவாரிய உறுப்பினர்களை நியமிக்க கோரியும் மற்றும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் பிராந்திய பகுதிகளில் 234 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 4 பிராந்தியங்கள் உள்ளன. அவற்றில் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் புதுச்சேரி காரைக்கால் பிராந்திய அளவிலே பணியிடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஆசிரியர்கள் பணியிட மாற்றத்துக்கான கொள்கை தற்போதுதான் புதுவை அரசால் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் காரைக்காலில் பணிபுரியும் நிலையில் அவர்களை வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களுக்காக வசிப்பிட பகுதிகளுக்கே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. பணியிட மாற்றத்துக்கான ஆதரவு எதிர்ப்பு காரணமாக பணியிட மாறுதல் உத்தரவை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது 234 பட்டதாரி தமிழ் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர், மணவெளி, எஸ்எம்பி புரம், சுல்தான்பேட்டை, ரகமத் நகர், ஒதியம்பட்டு, நடராஜ நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்களம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்திரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்து வாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதமாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா
முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சித்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர் கணபதி, பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன், சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவி தேஜா ஸ்ரீ பரதநாட்டிய நிகழ்ச்சி, சண்முக பிரியா மணிமாறன் தலைமையில் திருவருட்பா வீணை நிகழ்ச்சி மற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வள்ளலார் பக்தர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனே நடத்திட வேண்டும், ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசிடம் கொடுக்காமல் மாநில அரசு நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ஜாதி வாரியான கணக்கெடுப்பாக நடத்திட வேண்டும், ஜாதி வாரி கணக்கெடுப்பினை மாநில அரசு நடத்தாமல் திட்டமிட்டு மத்திய அரசிடம் தள்ளி விடாதே, சமூக நீதியை, கல்வியை மற்றும் வேலைவாய்ப்பில் நிலை நிறுத்திட ஜாதி வாரி கணக்கெடுப்பை போர்க்கால அடிப்படையில் நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி சாரத்தில் உள்ள திட்டம் மற்றும் புள்ளியியல் ஆராய்ச்சி துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். இதில் திராவிட விடுதலை கழகம், தமிழர் களம், மக்கள் உரிமை கூட்டமைப்பு, தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, திராவிட கழகம், தமிழர் தேசிய முன்னணி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பிரபல தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களின் பெயரை சொல்லி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரியை சார்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதத்தில் 1,82,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக வங்கியிலிருந்து கடன் தரும் மேலாளர் பேசுகிறேன் என்று சொல்லி குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம், ஜாமீன்தாரர்கள் யாரும் தேவையில்லை, உங்களுடைய வங்கி பரிவர்த்தனையை வைத்து உங்களுக்கு கடன் கொடுப்போம், இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் என ஒவ்வொரு நபரிடம் அவர்களுடைய அவசரத்தை புரிந்து கொண்டு 2000 ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை புதுச்சேரியை சேர்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,82,00,000 ரூபாய் இணைய வழி மோசடிக்காரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குறைந்த வட்டியில் பணம் கொடுக்கின்றோம், ஜாமீன் தேவையில்லை, இது போன்ற காரணங்களை சொல்லி லோன் தருகிறோம் என்று பிரபல வங்கிகளின் அல்லது நிதி நிறுவனங்களின் பெயரை சொல்லி பொதுமக்களை ஏமாற்றுவது அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி புதுச்சேரி இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.